ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன விளாக் பார்க்க பிள்ளைங்க ரொம்ப நாளா என்னைய வெளிய கூட்டிட்டு போக பாட்டுங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஐடியால நேத்து நாங்க கிளம்புனோம். ஆனா எங்க கூட்டிட்டு போணுங்கிறத வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். மாட்டுத்தாவணி பக்கத்துல உள்ள ராஜாஜி பார்க் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்கிற மாரி காட்டுனாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைங்கள கூட்டிட்டு போய், இருந்தாலும் அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புனோம். வீடியோவ பாருங்க. என்ன நிலைமை இருக்குன்னு தெரியும். சுத்தி பார்த்தா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது இன்னுமே ஒழுங்கா கெட்டல. கெட்டிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து போறோம். நடந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் வியூ மாரி இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் வியூல அங்கங்க கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. பார்க்குக்கு கொஞ்சம் பொழுதுபோக்குக்காண்டி வந்திருக்கிறாங்க. அந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருந்தது. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு, பிள்ளைங்க ஓடுறதுக்கு, எடுக்கிறதுக்கு அது ஸ்ட்ரீட் வியூ மாரி குடுத்துருக்காங்க. ஆனா இன்னுமே ஒழுங்கா கெட்டல. அதுதான் உண்மை. இன்னொரு இடத்துல கெட்டியிருக்காங்க. அதுல ம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு, எடுக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூலு அது இதுன்னு வச்சிருக்காங்க. ஆனா அது ஈவினிங் டைம் வந்துட்டு ஓப்பன் இல்ல. காலையில தான் ஓப்பனிங்காம். நாங்க ஈவினிங் தெரியாம போயிட்டோம். போன அப்புறம் இந்த சைடுல அந்த அளவுக்கு சரியா இல்ல. நீங்க வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும். அது என்னடா போயாச்சே! வேற வழி இல்ல. சரி வந்தது வந்துட்டோம். போய் பிள்ளைங்கள விளையாட விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் விளையாட விட்டோம். அப்படியே பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும்போது, அப்படியே இந்த சைடு ஒரு வியூ கிடைச்சது. நல்லா இருந்தது. சூப்பர் வியூ. அந்த நீங்க அந்த வியூவ பாருங்க தெரியும். அப்படியே முடிச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் கால் டாப்ல நடந்தோம். நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிள்ளைங்க தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, "அப்பா அங்க விளையாடுறதுக்கு மெயின் இடமே இருக்கு." அதுக்கப்புறம் தான் மெயின் அந்த இடத்துக்கு போறோம். ஊஞ்சல் விளையாடுறது, மேல ஏறி விளையாடுறதெல்லாம் இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு 3, 4 ஐட்டம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. போய் பார்த்தேன். அங்க போறதுக்கு ஒரு 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 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வாங்க அங்க. நடந்து தான் போகணும். கொஞ்சம் தூரம் போணும். ஏன்னா நாங்க விட்டது வந்துட்டு ஃப்ரண்ட்ல கொண்டு விட்டுட்டேன் நான். ஃப்ரண்ட்ல இங்க 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 கொஞ்சம் தள்ளி விடலாம். அங்கேயும் நீங்க பக்கத்திலேயே கொண்டு விடலாம் பைக்க. நான் அத பார்க்காம நான் இந்த சைடு கொண்டு விட்டுட்டேன்.
அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படியே கொஞ்சம் தள்ளி நடந்து போனோம். ஊஞ்சல் 2 பேர் விளையாடலாம். அதுக்கப்புறம் அங்க சுத்துற இது சீசா, அப்புறம் பிள்ளைங்க ஏறி குதிரை விளையாடுற மாரி அது ஒண்ணு தான் குடுத்துருக்காங்க. எதுவுமே சரியா இதாக்கல, கெட்டல. அதுதான் உண்மை. இனி கெட்டதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எப்படியும் கொஞ்ச நாள் எடுக்கும். நான் கேட்டேன். கொஞ்ச நாள் எடுக்குங்கிற மாரி சொன்னாங்க. அப்படியே போனோம். போய் கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைங்கள அங்கன வந்ததுக்கு அங்கேயாவது விளையாட விட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டு அப்படியே வந்தோம். நான் எதுக்கு இத சொல்ல வரேன்னா, தெளிவா வீடியோ போடும்போது கரெக்ட்டா போடுங்க. அப்படி கெட்டு இருக்கிற எத்தன மணி டூ எத்தன மணிக்கு போகலாம்ங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிருங்க. தெளிவா சொல்லிருங்க. அதான் வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே. சரியா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.